ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ், நான் தான் அவங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன், ஏகப்பட்ட தியரிஸ் ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் யார் தாண்டா வில்லன் அப்படின்றது தாங்க. வில்லன் யாருடா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. யார் வில்லனே பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. டெக்னிக்கலி இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் வர போகிறாங்க. மெயினாக நிறைய சின்ன சின்ன வில்லன்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோமோவில் ரேம்ராடை பார்த்துருப்போம். ரேம்ராடமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் வில்லன் தான். அவனுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் கிடைச்சதுனால அது யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் அந்தளவுக்கு பெரிய வில்லன்லாம் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காமிக் கவரை எக்ஸாக்டாக அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ப்ரோமோவில் நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்கார்பியன் எடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு ஒரு ஸ்னோ செட்டிங்கில். அண்ட் அப்போ ஒரு வெப் ஷூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டுட்ருக்காரு. இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜில் அவர் யாரோ ஸ்னோ கூட சண்டை போடுற மாதிரி, ஒரு வண்டியில் போய் இடிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சு. அவர் யார் கூட சண்டை போகிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. வேறு யாரும் கிடையாது, ஸ்கார்பியன் கூட தான் மனுஷன் சண்டை போட்டுட்ருக்காரு. அண்ட் அதை தாண்டி ஸ்கார்பியன் கூட சண்டை போடுறாரு சரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் அப்போ இந்த படத்தில் ஸ்கார்பியன் கூட மட்டுமே அப்போ அவருக்கு 2 ஃபைட் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு. ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இது இவருக்கு அந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மியூட்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடக்கிற சண்டை அந்த ஸ்னோ ஃபைட் இருக்கணும். அண்ட் மியூட்டேட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஃபைட்டாக நம்ம ட்ரெய்லரில் பார்த்த ஃபைட் இருக்கணும். மியூட்டேட் ஆனதுக்கு அப்புறம் அடி பொழந்து எடுத்துருந்துருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் ஸ்கார்பியன் கூட மட்டுமே அவருக்கு 2 ஃபைட் இருந்திருக்கு. ஸ்கார்பியனுமே ஒரு மைனர் வில்லனாக தான் படத்தில் வர போகிறாப்புல. பட் மேஜர் வில்லன், மெயின் வில்லன் யார் இந்த படத்தில் அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்டரியாக தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த ஜீன் கிரே, அந்த சேடி சிங்கோட கேரக்டர் தான் வில்லி அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுங்க ஜீன் கிரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜீன் கிரேவாக இருந்தால் கண்டிப்பாக வில்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி, வேறு யாராக தாண்டா இருக்கும், யாராக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி அவங்க பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்ன்றாங்க, கிரேஞ்சுன்றாங்க, ஆனியா சோரியா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்குமே நமக்கு என்ன கேரக்டர்ன்றது கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் அவங்க தான் இந்த படத்தில் மெயின் வில்லியான்றதுமே தெரியல. அண்ட் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரும் ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்கலாம், ஒரு டெலிகனைசிஸ் மாதிரி. அதை தான் நம்ம ட்ரெயிலில் காட்டியிருக்காங்க. பட் இதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் வரப்போகிற உண்மையான வில்லனை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, அது இன்னும் ரிவீல் கூட பண்ணப்படல அப்படிமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இப்போ புதுசாக ஒரு தியரியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. என்னடா அந்த மனுஷன் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி. இந்த படத்தில் உண்மையான வில்லனே ரிவீல் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ படத்தில் ஒரிஜினல் வில்லன் யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம கண்ணில் காட்டாத, ரிவீல் பண்ணப்படாத ஒரே கேரக்டர் அப்படின்னு நீங்கள் படத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது டோம் ஸ்டோன் தான். இந்த படத்தில் டோம் ஸ்டோன் இருக்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் டோம் ஸ்டோன் தான் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோமோலையும் நம்ம காட்டல. ஒரு டைம் ஒரு லீக்டு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதில் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். அதை தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே நம்ம டோம் ஸ்டோனை பார்த்தது கிடையாது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க போல, டோம் ஸ்டோன் இந்த படத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ஆப்போசிட்டாக இத்தனை வில்லன்ஸையும் அனுப்பி வைக்கிறதே நம்ம டோம் ஸ்டோன் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா டெரண்டோலா இருக்கான், பூமராங் இருக்கான், இப்போ பார்த்தீங்கன்னா ரேம்ராட்லாம் இருக்கான். இவங்களாம் சின்ன சின்ன மைனர் வில்லன்ஸ் தான். மேபி இது எல்லாமே மாண்டேஜாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாண்டேஜஸில் ஓட நம்ம ஸ்பைடர்மேன் எந்தெந்த வில்லனையெல்லாம் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத மாண்டேஜஸில் காட்டலாம். அண்ட் இவங்களையெல்லாம் பேக்கப் பண்ணக்கூடிய ஒருத்தனா நம்ம டோம் ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கிங்பினே பார்த்தீங்கன்னா பவரில் கிடையாது, ஒரு வேறு இடத்துல இருந்துட்டு இருக்காப்புல. ஸோ கிங்பினோட அந்த ஒரு பொசிஷனுக்கு வரதுக்காக ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம டோம் ஸ்டோன் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை தான் இவர் முக்கியமாக சொல்கிறாரு போல் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அந்த வகையில் பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தில் டோம் ஸ்டோன் ஒரு முக்கியமான வில்லனாக வரலாம், ஒரு ஸ்ட்ரீட் லெவல் வில்லனா. அண்ட் அதை தாண்டி இன்னொரு கேரக்டராக எல்லாம் பெரும்பாலும் இப்போ என்ன ஒரு தியரியில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஜாக்கல் ஒரு வேளை வில்லனாக வரலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மைல்ஸ் வாரன்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டர். எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஸராக தான் அவனுமே வந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஜாக்கலுமே ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் தான் இவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனுக்கான வேலையை இவங்க கூட சேர்ந்து அவன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. லைக் நம்ம ப்ரூஸ் பேனர் கிட்ட போய் பீட்டர் பார்க்க ஹெல்ப் கேட்க, இதை விட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆளுக்கா இருப்பா, அவர்கிட்ட நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம ஜாக்கல் கிட்ட ஒரு வேளை நம்ம ப்ரூஸ் பேனர் அனுப்பிச்சு விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டேஷன் அவன் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் இந்த படத்தில் ஜாக்கலா கீத் டேவிஸ் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் ப்ளே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாடியில் கூடு விட்டு கூடு பாயிற ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்ருப்போம். அது இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அந்த சேடி சிங்கோட கேரக்டர் அவன் தான் டெலிகனைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஒருவேளை அது ஏன் ஜாக்கலாக இருக்கக்கூடாது? ஜாக்கலுக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடையாது. ஜாக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் ஒரு ஜெனட்டிக்கல் சயின்டிஸ்ட் மாதிரி தான், ஒரு கெமிஸ்டாக வந்துட்டு இருப்பாப்புல. அவர் டெவலப் பண்ண ஒரு சூப்பர் வைரஸ் இந்த படத்தில் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அந்த சூப்பர் வைரஸ் தான் மக்களோட ஒவ்வொருத்தர் உடம்புலேருந்து ஒவ்வொருத்தர் தாவிக்கிட்டு இருக்கு. அது தனக்கான ஒரு கம்பேட்டபிளான ஹோஸ்ட்டை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு தியரியில் அதுதான் வெனமாக மாறப்போகுது, அது லாஸ்ட்டில் ஸ்பைடர்மேனோட உடம்புக்குள்ள தான் புகுற போகுதுன்ற மாதிரியுமே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஜாக்கல் வரலாம். ஜாக்கல் வந்து மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு மியூட்டேஷனை கிக் ஆஃப் பண்ணி அவனை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராக மாற்ற ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வைரஸ்ன்றதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அந்த அளவுக்குலாம் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம், ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட்மா நடக்குது
இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரிலாம் கிரியேட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த ஒரு பவரை கிரியேட் பண்ணுறது யாருன்னுமே நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இதுவுமே ஏகப்பட்ட தியரிஸ் தான் வழிவகுக்குது. அண்ட் வந்த ப்ரோமோஸில் ஒரு ப்ரோமோலையுமே காட்டியிருப்பாங்க. ஒரு டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைடர்மேன் உடம்புல பாதி மனுஷ டிஎன்ஏவும் பாதி அராக்னிட்டோட டிஎன்ஏவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூட்டேஷன் இதாகிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்கள் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. கிரீன் ஜாக்கல் ஏன் மெயின் வில்லனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு மெயினாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் நம்ம எம்ஜியோட வீட்டுக்குள்ளே ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி பார்த்துருப்போல, அந்த பார்ட்டியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் ஜாக்கல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பாட்டில் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அது மேபி ஏதாச்சும் சரக்கு பிராண்டாக இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜாக்கல் வர போகிறாரு, அதுக்கு தான் ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி பெருசாக தெரில. அது இது கனெக்ட் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாகவே படல. பட் சொல்ல முடியாதுங்க, வந்தாலும் வரலாம். சர்ப்ரைஸாக இந்த படத்தில் ஜாக்கல் கூட மேபி ஒன் ஆஃப் தி வில்லனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஏற்கனவே படத்தில் நிறைய வில்லன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதில் இவங்களுக்கு எங்கே ஸ்க்ரீன் டைம் கிடைக்க போகுது, ஸ்பைடர்மேனுக்கு எங்கே ஸ்க்ரீன் டைம் இருக்க போகுது, எப்படி அதை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் டிஓடிசி வேறு இருந்துகிட்ருக்கு. அவங்களுமே இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிறது தனியாக ஒரு ப்ரிசன் வச்சுருந்தாங்க. மேபி இந்த வில்லன்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறதுமே கூட, இந்த வில்லன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி வைக்கிறதுமே கூட மேபி டிஓடிசியோட வேலையாக கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டிஓடிசி ஸ்பைடர்மேன் கிட்ட உரண்டு இழுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்பயுமே வந்து அவங்க கிட்ட உரண்டு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்லுவது அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஏதாவது தியரி இருக்கா, மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.